ஒருவரின் மத உரிமையை அனுமதிக்கும் போது எவ்வாறு சமூக நல்லிணக்கம் பாதிக்கப்படும் என்று அரசு தரப்பிற்கு நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் ஆண்டுக்கு ஒரு முறை சில மணி நேரம் தீபம் ஏற்றுவது எப்படி சமூக பிரச்சனையை உருவாக்கும் என்றும் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை எமது தலைமைச் செய்தியாளர் விக்னேஷிடம் கேட்டுக்கொள்ளலாம். விக்னேஷ், விவரம். வணக்கம் பிரகாஷ். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றுவதற்கான அந்த உத்தரவை கடைபிடிக்காத மதுரை மாவட்ட ஆட்சியர் மாநகர காவல் ஆணையர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் அங்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய 144 தடை உத்தரவை ரத்து செய்ய கோரியும் தொடரப்பட்ட வழக்குகளுடைய விசாரணை தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த வழக்கில் முதற்கட்டமாக அரசு தரப்பு வழக்கறிஞரும் அடுத்த கட்டமாக மனுதாரர் ராம ரவிக்குமார் தரப்பு வழக்கறிஞர்களும் தங்களுடைய தரப்பு வாதங்களை முன்வைத்திருக்கிற நிலையில் மூன்றாவதாக தர்கா தரப்பு வழக்கறிஞர்கள் தங்களுடைய வாதங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீதிபதி திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தர்கா இருக்கக்கூடிய சூழலில் இரு தரப்புக்கும் பதற்றமான சூழல் ஏற்படும் என்பதை கடந்த மனுவின் போதே வாதிட்டதாகவும் தனி நீதிபதி எங்களுடைய வாதத்தை கருத்தில் கொள்ளவில்லை என தர்கா தரப்பு வழக்கறிஞர்கள் தங்களுடைய வாதங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு முன்வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தர்கா தரப்பு வழக்கறிஞர்களிடம் நீதிபதிகள் பல்வேறு விதமான சரமாரி கேள்விகளை தற்போது எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் ஆண்டிற்கு ஒரு முறை சில மணி நேரம் தீபம் ஏற்றுவது எவ்வாறு ஒரு சமூக பிரச்சனையை உருவாக்கும் எனவும் எந்த அடிப்படையில் பதற்றமான சூழலை உருவாக்கும் என்ற அடிப்படை கேள்வியை நீதிபதிகள் தற்போது எழுப்பியிருக்கிறார்கள். சமூக நல்லிணக்கம் எவ்வாறு பாதிக்கப்படும் என கூறுகிறீர்கள் என தர்கா தரப்பு வழக்கறிஞர்களை நோக்கி நீதிபதிகள் சரமாரியான கேள்விகளை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சமூக நல்லிணக்கம் பாதுகாக்கப்பட வேண்டும் எனவும் அதே நேரத்தில் ஒருவருடைய மத உரிமையை நாம் அனுமதிக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். பிற மதத்தினரின் உரிமை பாதிக்காத வகையில் செயல்பட வேண்டும் எனவும் இவ்வாறு செயல்பட்டிருக்கக்கூடிய சூழலில் சமூக நல்லிணக்கம் எந்த அடிப்படையில் பாதிக்கப்படும் என்ற கேள்விகளை அடுக்கடுக்கான கேள்விகளை நீதிபதிகள் தர்கா தரப்பு வழக்கறிஞர்களிடம் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அனைத்து மத உரிமையும் பாதுகாக்கப்பட வேண்டும், ஆனால் இதில் ஏன் இவ்வளவு அவசரம் என தர்கா தரப்பு வழக்கறிஞர்கள் கூட அதற்கும் பல்வேறு விதமான கேள்விகளை நீதிபதிகள் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இது தீபத்தூண் அல்ல எனவும் வெளிச்சம் கொடுப்பதற்காக உருவாக்கப்பட்ட தூண் எனவும் தீபத்தூண் செல்லும் வழியில் தர்காவிற்கு செல்லக்கூடிய பாதை இருப்பதாகவும் பிரதான வழக்கு தனி நீதிபதி விசாரணைக்கு வந்த போது எங்களுடைய தரப்பு வாதங்களை முன்வைக்க கால அவகாசம் கேட்கப்பட்ட போதும் தனி நீதிபதி கால அவகாசத்தை வழங்காமல் தீர்ப்பு பிறப்பித்து விட்டார் என்ற ஒரு தரப்பு வாதத்தையும் தர்கா தரப்பு வழக்கறிஞர்கள் தற்போது முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பிரதான வழக்கில் தனி நீதிபதியினுடைய உத்தரவை எதிர்த்து தர்கா தரப்பில் மேல்முறையீடு செய்திருப்பதாகவும் மனு தாக்கல் செய்திருப்பதாகவும் தர்கா தரப்பு வழக்கறிஞர்கள் தங்களுடைய வாதங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குள் தீபம் ஏற்ற தனி நீதிபதி உத்தரவிட்ட சூழலில் எந்த விதமான ஏற்பாடுகளையும் செய்யாமல் கோவில் நிர்வாகம் இருந்திருப்பதாகவும் எனவே தனி நீதிபதி நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் நீதிபதி தங்களுடைய தரப்பு கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். உத்தரவை நடைமுறைப்படுத்துவதற்காக சில மாற்று உத்தரவுகளை தனி நீதிபதி வழங்கி இருப்பதாகவும் ஆனால் அவர்கள் அதிகாரிகளுக்கு எந்த விதமான தண்டனையும் வழங்கவில்லை என்ற ஒரு கருத்தையும் தற்போது நீதிபதிகள் முன்வைத்திருக்கிறார்கள். எனவே நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுத்தது தவறு என கூற இயலாது எனவும் நீதிபதிகள் தங்கள் தரப்பு கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதன் மூலமாக தனி நீதிபதியான ஜி.ஆர். சுவாமிநாதன் பிறப்பித்திருக்கக்கூடிய அந்த உத்தரவு என்பது நியாயமானது என்பதையே நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. குறிப்பாக அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் தங்கள் தரப்பு வாதங்களை முன்வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதற்கான காரணம் குறித்தும் சிஐஎஸ்எஃப் உட்பட மனுதாரர் ஆகியோரை மலையேற அனுமதி மறுக்கப்பட்டதற்கான காரணம் குறித்தும் பல்வேறு விதமான வாதங்களை அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக சிஐஎஸ்எஃப் பாதுகாப்பு படை வீரர்கள் என்பது நீதிமன்றத்திற்கு தானே எனவும் வெளியில் நடக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் அனைத்தும் அரசினுடைய கட்டுப்பாட்டிலேயே இருக்கும் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கு ஆட்சேபனை தெரிவித்த நீதிபதிகள் பல்வேறு விதமான கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். குறிப்பாக அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் எந்த வகையில் வேண்டுமானாலும் நீதிமன்றத்தில் வாதிடலாம் எனவும் ஆனால் நீதிபதிகளாகிய நாங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற ஒரு காட்டமான விமர்சனத்தையும் முன்வைத்திருக்கிறார்கள். அதோடு தற்போது எழுப்பியிருக்கக்கூடிய கேள்வி என்பது மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. குறிப்பாக ஒரு வருஷத்திற்கு குறிப்பிட்ட நேரத்திற்கு மட்டும்
மலை உச்சியில் தீபம் ஏற்றுவது என்பது எந்த அடிப்படையில் சமூக பிரச்சனையை உருவாக்கும், எந்த அடிப்படையில் பதற்றமான சூழலை உருவாக்கும் என்ற ஒரு அதிரடியான கேள்விகளை நீதிபதிகள் தற்போது எழுப்பியிருக்கிறார்கள். சமூக நல்லிணக்கம் பாதிப்புக்குள்ளாகும் என்ற தர்கா தரப்பு வழக்கறிஞர்களுக்கும் பல்வேறு விதமான கேள்விகளை நீதிபதிகள் எழுப்பியிருக்கிறார்கள். சமூக நல்லிணக்கம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றாலும் கூட ஒருவருடைய மத உரிமையை நாம் அனுமதிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தனி நீதிபதி நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை முன்னெடுத்தது எந்த வகையிலும் தவறு அல்ல என்றதையும் சுட்டிக்காட்டி நீதிபதிகள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். வழக்கினுடைய விசாரணை தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஆனால் இன்றே தீர்ப்பு வழங்கப்படும் என்ற ஒரு தகவலையும் தற்போது நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். பிரகாஷ், விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் ஆண்டுக்கு ஒருமுறை சில மணி நேரம் தீபம் ஏற்றுவது எப்படி சமூக பிரச்சனையை உருவாக்கும் என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். குறிப்பிட்ட நேரத்திற்குள் தீபம் ஏற்ற தனி நீதிபதி உத்தரவிட்ட சூழலில் கோயில் நிர்வாகம் எந்த முன்னேற்பாடும் செய்யவில்லை என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். உத்தரவை நடைமுறைப்படுத்த சில மாற்று உத்தரவுகளை தனி நீதிபதி வழங்கியுள்ளனர் என்றும், ஆனால் அதிகாரிகளுக்கு தண்டனை வழங்கவில்லை என்றும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். மத நல்லிணக்கம் என்பது இருதரப்பும் இணைந்து தங்களுக்கு தேவையானதை செய்து கொள்வதில்தான் உள்ளது என்றும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். நீதிமன்ற வழக்கு விசாரணை நிறைவடைந்த நிலையில் தீர்ப்புக்காக ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. ஒருவரின் மத உரிமையை அனுமதிக்கும் போது எவ்வாறு சமூக நல்லிணக்கம் பாதிக்கப்படும் என்று அரசு தரப்பிற்கு நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் ஆண்டுக்கு ஒருமுறை சில மணி நேரம் தீபம் ஏற்றுவது எப்படி சமூக பிரச்சனையை உருவாக்கும் என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். குறிப்பிட்ட நேரத்திற்குள் தீபம் ஏற்ற தனி நீதிபதி உத்தரவிட்ட சூழலில் கோயில் நிர்வாகம் எந்த முன்னேற்பாடும் செய்யவில்லை என்று நீதிபதிகள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். உத்தரவை நடைமுறைப்படுத்த சில மாற்று உத்தரவுகளை தனி நீதிபதி வழங்கியுள்ளார் என்றும், ஆனால் அதிகாரிகளுக்கு தண்டனை வழங்கவில்லை என்றும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். மத நல்லிணக்கம் என்பது இருதரப்பும் இணைந்து தங்களுக்கு தேவையானதை செய்து கொள்வதில்தான் உள்ளது என்றும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். நீதிமன்ற வழக்கு விசாரணை நிறைவடைந்த நிலையில் தீர்ப்புக்காக ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. நீதிமன்ற வழக்கு விசாரணை நிறைவடைந்த நிலையில் தீர்ப்புக்காக ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. ஒருவரின் மத உரிமையை அனுமதிக்கும் போது எவ்வாறு சமூக நல்லிணக்கம் பாதிக்கப்படும் என்று அரசு தரப்பிற்கு நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் ஆண்டுக்கு ஒருமுறை சில மணி நேரம் தீபம் ஏற்றுவது எப்படி சமூக பிரச்சனையை உருவாக்கும் என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். குறிப்பிட்ட நேரத்திற்குள் தீபம் ஏற்ற தனி நீதிபதி உத்தரவிட்ட சூழலில் கோயில் நிர்வாகம் எந்த முன்னேற்பாடும் செய்யவில்லை என்று நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க கேட்கலாம். நாகேந்திரன், விவரம். வணக்கம் பிரகாஷ். அந்த திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றுவது தொடர்பான அந்த வழக்கு விசாரணை இன்று உயர்நீதிமன்ற மதுரைக்கு நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் மற்றும் கே ராமகிருஷ்ணன் ஆகியோர் அமர்வு முன்பு அந்த விசாரணைக்கு வந்தது. காலை சரியாக ஒரு 10:45 மணி அளவில் இந்த வழக்கு விசாரணை என்பது தொடங்கியது. முதலில் உயர்நீதிமன்றத்தில் அந்த தீர்ப்பு வழங்கி இருக்கக்கூடிய நிலையில் மதுரை மாவட்ட ஆட்சியர் திருப்பரங்குன்றம் பகுதியில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த 144 தடை உத்தரவை ரத்து செய்ய வேண்டும், அதுக்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் எனதான் அந்த முதலில் வாதமாக முன்வைக்கப்பட்டது, முறையீடு செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பார்த்தோம் என்றால் இந்த வழக்கு தொடர்பான அந்த விசாரணை தொடங்கி நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் பார்த்தோம் என்றால் அரசு தரப்பில் அவர்கள் கூறியது என்னவென்று பார்த்தோம்னா, அரசு தரப்பில் அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர்
ரவீந்திரன் கூறுகையில், நீதிமன்ற அவமதிப்பு அந்த நடவடிக்கை எடுக்க அதிகாரம் கிடையாது எனவும், தர்கா நிர்வாகம் மேல்முறையீடு செய்ய வாய்ப்பு உள்ளது எனவும், அதை கேட்காமல் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டனர் என அரசு தரப்பில் வாதமாக முன்வைக்கப்பட்டது. அந்த தனி நீதிபதி விதிமுறைகளுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை அந்த மனுவை விசாரணைக்கு எடுத்து விட்டார் எனவும் அரசு தரப்பில் வாதமாக முன்வைக்கப்பட்டது. தர்கா தரப்பில் மேல்முறையீடு செய்ய போதிய கால அவகாசம் வழங்கவில்லை. 30 நாட்கள் அந்த முறையீடு செய்ய அவகாசம் அந்த அவகாசம் இருக்கையில் விளக்கம் அளிக்க எந்த வாய்ப்பும் வழங்காமல் நீதிமன்ற அவமதிப்பு அந்த வழக்கு என்பது எடுக்கப்பட்டுள்ளது எனவும் அந்த அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் அந்த மனுதாரர் தரப்பில் 10 நபர்களோடு இணைந்து தீபத்தூணில் தீபம் ஏற்ற அனுமதி வழங்கியுள்ளனர். மனுதாரர் அந்த பெரும் கூட்டத்தோடு சென்று சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்தியுள்ளார் எனவும், அவர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு எடுக்க வேண்டும் எனவும் அரசு தரப்பில் அந்த வாதத்தை முன்வைக்கப்பட்டது. மேலும் பேரிகார்டுகள் உடைக்கப்பட்டுள்ளன, அதே போன்று காவலர்கள் தாக்கப்பட்டுள்ளன, மத பிரச்சனை ஏற்படும் நிலை உருவானது. அதற்கான அந்த காட்சிகள் அந்த வீடியோ பதிவுகள் தங்களிடம் இருப்பதாக முறையிடப்பட்டது. மேலும் தமிழக அரசின் அந்த அச்சம் உண்மையாகி விட்டது எனவும், அதே போன்று சிஎஸ்எஃப் அந்த நீதிமன்றத்தை பாதுகாக்கவே அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களை மனுதாரருக்கு பாதுகாப்பாக அனுப்பியது ஏற்கத்தக்கதல்ல எனவும் அரசு தரப்பில் அந்த வாதமாக முன்வைக்கப்பட்டது. சிஐஎஸ்எஃப் அந்த பாதுகாப்பு உயர் நீதிமன்றத்திற்கு மட்டுமே, அவர்களின் அதிகாரம் நீதிமன்ற எல்லைக்குள் மட்டுமே வரும் எனவும், அதை தாண்டி அல்ல எனவும் அந்த அரசு தரப்பில் அந்த வாதமாக முன்வைக்கப்பட்டது. நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகளில் எவ்வாறு நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பது குறித்து அரசு தரப்பு பல்வேறு அந்த உச்சநீதிமன்ற அந்த உத்தரவுகளை சுட்டிக்காட்டி அந்த வாதங்களையும் அவர்கள் முன்வைத்து அவர்கள் தொடர்ந்து அரசு தரப்பில் வாதங்கள் முன்வைத்தார்கள். குறிப்பாக பார்த்தோம்னா பிரதான அந்த வழக்கு அந்த மேல்முறையீடு நிலுவையில் உள்ள போது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் தனி நீதிபதி உடனடியாக எந்த முடிவும் எடுக்க முடியாது எனவும், அதே போன்று RSS ஊர்வலம் தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் நீதிமன்றம் தண்டனை வழங்கலாமே தவிர உத்தரவை வழங்க அந்த இயலாது எனவும் ஏற்கனவே நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளதையும் சுட்டிக்காட்டினார்கள். மேலும் காவல்துறையினர் தாக்கப்பட்டுள்ளனர், பாதுகாப்பு அந்த தடுப்பு பேரிகார்டுகள் சேதப்படுத்தப்பட்டுள்ளது எனவும், நீதிமன்ற உத்தரவுகள் சட்டத்தை பாதுகாக்க, குறிப்பாக சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க என தெரிவித்தார்கள். தனி நீதிபதி கூறியது தவறு எனவும் அரசு தரப்பில் அந்த வாதத்தை முன்வைக்கப்பட்டது. நீதிமன்ற உத்தரவுகளை வைத்துக் கொண்டு மனுதாரர் தரப்பு கலவரத்தை ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டதாகவும், இதே போன்று மனுதாரரின் ஹிடன் அஜெண்டா என்னவென்று தெரியாது எனவும் அரசு தரப்பில் வாதமாக முன்வைக்கப்பட்டது. கடந்த 12 மணி நேரங்களில் என்ன நடந்தது என்பதை நாங்கள் அறிவோம் என்பதை இந்த வாதங்களை அரசு தரப்பில் வைக்கும் போது நீதிபதிகள் ஒரு முக்கியமான அந்த கேள்வியையும் எழுப்பினார்கள். இந்த கடந்த 12 மணி நேரங்களில் என்ன நடந்தது என்பதை நாங்கள் அறிவோம் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். மலை உச்சியில் தர்கா உள்ளதாகவும், மலை மீது உள்ள தீபத்தூண் 100 ஆண்டுகளாக தீபம் ஏற்றப்படவில்லை என அரசு தரப்பில் வாதமாக முன்வைக்கப்பட்டது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபத்தை ஏற்ற வேண்டும் என தனி நீதிபதி டிசம்பர் 1 உத்தரவு பிறப்பித்துள்ளார். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து தர்கா தரப்பில் எந்த மேல்முறையீடும் செய்யப்படவில்லை என கூறியுள்ளனர். கோவில் நிர்வாகம் தரப்பில் மேல்முறையீட்டு அந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மேல்முறையீட்டு அந்த செய்ய கால அவகாசம் உள்ள நிலையில் அதற்குள் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க இயலாது என அரசு தரப்பு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் வீரா கதிரவனும் அரசு தரப்பு வாதமாக அவர் வாதத்தை முன்வைத்தார். நீதிமன்றம் உடனடியாக மத்திய தொழில் பாதுகாப்படையை வைத்து தீபத்தூணில் தீபம் ஏற்றுவது எவ்வாறு அனுமதிக்க முடியும் எனவும் அரசு தரப்பில் வாதமாக முன்வைக்கப்பட்டது. தீபத்தூண் 100 ஆண்டுகளுக்கு மேலாக கார்த்திகை தீபம் ஏற்ற பயன்படுத்தப்படவில்லை. 1862ஆம் ஆண்டு முதல் வழக்கத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்த உத்தரவிட வேண்டிய தேவை இல்லை எனவும், கார்த்திகை தீபம் ஒரு இடத்தில் மட்டுமே ஏற்றப்பட வேண்டும், 2 இடங்களில் ஏற்றுவது மத நம்பிக்கையை புண்படுத்தும் எனவும் அரசு தரப்பு வழக்கறிஞர் வீரா கதிரவன் அந்த வாதத்தில் முன்வைத்தார். திருவண்ணாமலை உள்ளிட்ட இடங்களில் ஒரு இடங்களில் தான் தீபம் என்பது ஏற்றப்படுகிறது எனவும் அரசு தரப்பு வாதமாக முன்வைக்கப்பட்டது. அப்போது நீதிபதிகள் ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தார்கள். உத்தரவு நகல் பதிவேற்றம் செய்யப்பட்டு 12 மணி நேரத்திற்கு பின்னரே கோவில் நிர்வாகம் தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது, ஏன் இந்த தாமதம் என நீதிபதிகள் இந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள். அரசு தரப்பில் மேல்முறையீடு செய்ய 30 நாட்கள் கால அவகாசம் உள்ளது என அவர்கள் சுட்டிக்காட்டிய தங்களது வாதத்தை முன்வைத்தார்கள். நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை
அரசு நிறைவேற்றாததால் தனி நீதிபதி மாற்று ஏற்பாடாக மத்திய தொழில் பாதுகாப்பு படை அந்த படையை பாதுகாப்பு செய்ய நேரிட்டது. இந்த இந்து அமைப்புகள் தரப்பில் அந்த வாதம் என்பது முன்வைக்கப்பட்டது. 100 ஆண்டுகள் மலையில் தீபம் ஏற்றப்படவில்லை என அரசு சொல்கிறது. இந்த இந்து மதம் பல ஆயிரம் ஆண்டுகள் பழமையானது எனவும் அந்த இந்து அமைப்பு சார்பிலும் அந்த வாதமாக நீதிமன்றத்தில் அந்த வாதத்தை முன்வைக்கப்பட்டது. மத்திய தொழில் பாதுகாப்பு படையை கோவில் விவகாரத்துக்கு அனுப்பிய மூலம் அந்த தனி நீதிபதி நீதிமன்ற அந்த வரம்பை மீறி செயல்பட்டுள்ளார் எனவும் அரசு தரப்பில் தங்களது வாதமாக முன்வைக்கப்பட்டது. மாநில அரசு நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றாததன் காரணமாகவே தனி நீதிபதி மத்திய தொழில் பாதுகாப்பு படையை அனுப்ப நேரிட்டது. உத்தரவு நிறைவேற்றப்படுவதை உறுதி செய்யவே நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது எனவும் அந்த மனுதாரர் தரப்பு ராம ரவிக்குமார் தரப்பில் வழக்கறிஞர் தங்களது வாதத்தை முன்வைத்தார்கள். மனுதாரர் இதே போன்று பார்த்தோம் என்றால் இந்த வழக்கு தொடர்ந்து அரசு தரப்பு மற்றும் மனுதாரர் தரப்பு மற்றும் இந்து அமைப்புகள் மற்றும் தர்கா தரப்பிலும் தொடர்ந்து வாதங்களை முன்வைக்கப்பட்டது. அந்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவின்படி தீபம் ஏற்ற சென்றவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க காவல்துறை மறுத்ததா என்ற கேள்வியும் நீதிபதிகள் இந்த வழக்கு விசாரணையின் போது கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த நீதிபதிகள் எழுப்பி இந்த கேள்வியை நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டும். உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவின்படி தீபம் ஏற்ற சென்றவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க அந்த காவல்துறை மறுத்ததா என்ற கேள்வியும் எழுப்பியிருக்கிறார்கள். இது முக்கியம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு 5 மணிக்கு எடுக்கப்பட்ட போது கோவில் நிர்வாகம் தரப்பில் யாரும் ஆஜராகி எந்த உறுதியையும் அளிக்கவில்லை. அரசு தரப்பில் முன்கூட்டியே நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து நீதிபதி 6:05 மணிக்கு வழக்கை எடுத்தார் எனவும் அதே போன்று காவல்துறையினர் போதிய பாதுகாப்பை அளிக்காத காரணத்தினாலே CSF அந்த பாதுகாப்பு வழங்க உத்தரவிட்டார் எனவும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்த ராம ரவிக்குமார் தரப்பில் அந்த வாதமாக முன்வைக்கப்பட்டது. காவல்துறை பாதுகாப்பு வழங்க இயலாது என தெரிவித்தார்களா என நீதிபதிகள் அந்த கேள்வியை அந்த மனுதாரர் தரப்பிடம் கேட்டார்கள். இந்த வாதங்களை மனுதாரர் தரப்பில் வைக்கும் போது காவல்துறை பாதுகாப்பு வழங்க இயலாது என தெரிவித்தார்களா என்ற கேள்வியும் நீதிபதிகள் அந்த கேள்வியாக எழுப்பியிருக்கிறார்கள். காவல்துறை பாதுகாப்பு வழங்க நடவடிக்கை எடுக்க மறுத்து விட்டதால் CISF வீரர்கள் அனுப்பப்பட்டனர் எனவும் மனுதாரர் தரப்பில் அந்த வாதம் என்பது வைக்கப்பட்டது. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு உத்தரவு நிறைவேற்றப்படுவதை உறுதி செய்யவே தொடரப்பட்டது எனவும் மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. 5 மணிக்கு முன்கூட்டியே நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு எடுக்கப்பட்டதாக கூறியிருக்கிறீர்கள். அவ்வாறெனில் அந்த 6:05 மணிக்கு வழக்கை எடுத்து உத்தரவு நிறைவேற்றப்பட்டதா எனவும் கேட்டதில் என்ன தவறு என நீதிபதிகள் அந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள். 5 மணிக்கு முன்கூட்டி நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு எடுக்கப்பட்டதாக கூறியிருக்கிறார்கள். அவ்வாறெனில் 6:05 மணிக்கு வழக்கு எடுத்து அந்த உத்தரவு நிறைவேற்றப்பட்டதா என அந்த கேட்டதில் என்ன தவறு எனவும் நீதிபதிகள் அந்த கேள்வியை முன்வைத்திருக்கிறார்கள். 6 மணிக்கு முன்பே CISF காவல்துறையினர் நீதிமன்ற வளாகத்திற்கு வெளியே வந்து விட்டனர். முன்கூட்டியே முடிவு செய்யவில்லை எனில் உத்தரவு பிறப்பித்து பின்னர் CISF காவல்துறையினரை அழைத்திருந்தால் அவர்கள் வர குறைந்தது 10 நிமிடம் ஆகியிருக்கும் எனவும் அரசு தரப்பில் வாதமாக முன்வைக்கப்பட்டது. தனி நீதிபதி குறிப்பிட்ட அந்த நேரத்தில் குறிப்பிட்ட அந்த உத்தரவை நிறைவேற்றுமாறு குறிப்பிட்ட நபர்களுக்கு உத்தரவிட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தனி நீதிபதியிடம் மேல்முறையீடு தாக்கல் செய்திருப்பதாக குறிப்பிட்டால் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கக்கூடாது என விதி உள்ளதா எனவும் நீதிபதிகள் கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தோம் தனி நீதிபதியிடம் மேல்முறையீடு தாக்கல் செய்திருப்பதாக குறிப்பிட்டால் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கக்கூடாது என விதி உள்ளதா எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். தனி நீதிபதிகள் உத்தரவை எதிர்த்து அரசு தரப்பில் மேல்முறையீடு அந்த மனு தாக்கல் செய்ய 30 நாட்கள் கால அவகாசம் உள்ள நிலையில் மனுதாரர் ஏன் உடனடியாக நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை தாக்கல் செய்தீர்கள் எனவும் நீதிபதி அந்த கேள்வி எழுப்பியிருக்கிறார். கோவில் நிர்வாகம் தரப்பில் என்ன விளக்கம் அளிக்கப்பட்டது என்பது குறித்தும் நீதிபதி அந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள். கோவில் நிர்வாகம் தரப்பில் யாரும் ஆஜராகவில்லை என மனுதாரர் தரப்பில் அந்த வாதமாக முன்வைக்கப்பட்டது. பிரதான அந்த மனுவில் அதிகாரிகள் திருப்பரங்குன்ற தீபத்தூணில் தீபம் ஏற்ற உத்தரவிட்ட நிலையில் நேற்று மனுதாரர் தீபம் ஏற்ற உத்தரவிட்டுள்ளார்கள். அவ்வாறு உத்தரவை மாற்ற அந்த திருத்த இயலுமா எனவும் தர்கா தரப்பில் வாதத்தை முன்வைத்தார்கள். கோவில் நிர்வாகம் தரப்பு தீபம் ஏற்ற உத்தரவிட்ட நிலையில் அது நிறைவேற்றப்படாத பட்சத்தில் மனுதாரர் மாற்று நிவாரணம் கோரி மனு செய்திருக்கலாம். அவ்வாறின்றி நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்தது ஏன் எனவும் நீதிபதிகள் அந்த கேள்வியை முன்வைத்திருக்கிறார்கள்.
இதே போன்று பார்த்தோம் என்றால் பிரதான மனுவில் அதிகாரிகள் தீபத்தூணை தீபம் ஏற்ற உத்தரவிட்ட நிலையில் நேற்று அந்த மனுதாரர் தீபம் ஏற்ற உத்தரவிட்டுள்ளார். மனுதாரர் தீபம் ஏற்ற உத்தரவிட்டுள்ளார். அவ்வாறு உத்தரவை மாற்ற திருத்த இயலுமா எனவும் அந்த தர்கா தரப்பில் அந்த வாதத்தை முன்வைக்கப்பட்டது. நீதிபதி கனகராஜின் உத்தரவில் தர்காவில் இருந்து 15 மீட்டர் தொலைவிற்கு அப்பால் தீபம் ஏற்றலாம் என கூறப்பட்டு உள்ளது. அது தீபத்தூண் அல்ல, அது எல்லைக்கல் சர்வே ஸ்டோன். நான் பிரதான வழக்கில் கூடுதல் விவரங்களை தான் தாக்கல் செய்ய அவகாசம் கோரினேன். அதே போன்று ஆனால் வாய்ப்பு வழங்கப்படாமல் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டது என அந்த தர்கா தரப்பில் வாதத்தை முன்வைக்கப்பட்டது. மத நல்லிணக்கம் என்பது ஒருவரை ஒன்று செய்ய விடாமல் தடுப்பது அல்ல, இரு தரப்பும் இணைந்து தங்களுக்கானவற்றை செய்து கொள்வதிலும் செய்ய அனுமதிப்பிலும் தான் உள்ளது என நீதிபதிகள் தெரிவித்தார்கள். இதே போன்று அந்த அரசு தரப்பு தர்கா தரப்பு தொடர்ந்து வாதங்களை முன்வைத்தார்கள். நீதிமன்ற வழக்கு விசாரணை சற்று நேரத்திற்கு முன்னர் தான் நிறைவடைந்திருக்கிறது. தீர்ப்புக்காக வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் அந்த சற்று நேரத்தில் முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் தீபம் ஏற்றுவது தொடர்பாக மதுரை எழுமலை பகுதியைச் சேர்ந்த ராம ரவிக்குமார் தொடர்ந்த வழக்கில் தனி நீதிபதி பிறப்பித்த அந்த உத்தரவை அந்த திருப்பரங்குன்றம் கோவில் நிர்வாகம் மற்றும் இந்து சமய அறநிலைத்துறை அதே போன்று மதுரை மாநகர காவல்துறை பாதுகாப்பு வழங்காத உள்ளிட்டதன் காரணமாக விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நாகேந்திரன். 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும், ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.